ஹாய் ஆல், நம்ம எப்படி ஹேர் பேக் வந்து வீட்டில் ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி ஒரு 8 வகையான பவுடர் இருக்குது. ஆம்லா, நீம், பிரிங்கராஜ் அந்த மாதிரி. இது எங்கேயுமே கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஹேர் பேக் காம்போன்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 150 அந்த மாதிரி தான். இது காம்போ அப்படியே ஃபுல் செட்டுமே கிடச்சிரும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஆலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஆலிவேராவை ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஆட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப வந்து நல்லது. டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த எல்லா மிக்ஸ்சருமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு வேண்டுன்ற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இது நான் ஃப்ரெஷ்ஷாக இது ஹேர் டானிக். இது பயோ என்சைம் ஆட் பண்ணி நான் ப்ரிசர்வ் பண்ணுறேன். இந்த ஹேர் டானிக் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டானிக் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது ரொம்பவே வந்து ஹேரை வந்து சில்க் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கும். கூடவே ரோஸ்மெரி, டீ ட்ரீ, லாவெண்டர் அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எசென்ஷியல் ஆயிலும் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஹெர்பல் பவுடரில் அந்த ஹாட் ஸ்மெல்லையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக மாற்றிடும். இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில். ஏன்னா ஹேர் பேக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹேரை வந்து ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக் போட்டு ஒரு 1 hour கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து மைல்டான ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து சில்க் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.